என்சிபி என்று சொல்லப்படுகிற நார்கோட்டிக் கண்ட்ரோல் பீரோ, அதாவது போதைப் பொருள் தடுப்பு அமைப்பு. அது இந்தியாவின் மிகப்பெரிய போதைப் பொருள் தடுப்பு அமைப்பு. அதோடு இல்லாமல் குஜராத் போலீஸ், ராஜஸ்தான் போலீஸ், இந்தியன் கோஸ்டல் கார்டு ஆகியவை இணைந்து இந்தியாவின் அரபிக்கடல் பகுதியில் பாதுகாப்பு மேம்படுத்துவதற்காக பல்வேறு ஆய்வுகளை கடல் பகுதியில் மேற்கொண்டிருந்தது. ஆகவே இந்த கடத்தல் பகுதியில், குறிப்பாக அரபிக்கடல், இந்தியாவின் அரபிக்கடல் பகுதியில் தீவிரமாக ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகிறது இந்தியன் கோஸ்டல் கார்டு. அதோடு இல்லாமல் என்சிபி, குஜராத் போலீஸ், ராஜஸ்தான் போலீஸ், கோவா போலீஸ் ஆகியவை இணைந்து பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை தீவிரமாக எடுத்து வருகிறது. அப்படி ஒரு தீவிர வேட்டையின் போதுதான் ஒரு கப்பலில் பலர் தப்பிச் செல்வதை காண முடிந்தது. அவர்கள் தமிழ்நாட்டை நோக்கி விரைந்து வந்து கொண்டிருந்த பொழுது இந்தியன் கோஸ்டல் ஆர்மி அவர்களை சுற்றி வளைத்து பிடித்தது. அப்போது அந்த கப்பலுக்குள் 14 பாகிஸ்தானியர்கள் இருந்தார்கள். அவர்களை சுற்றி வளைத்து கைது செய்தது என்சிபி போலீஸும் இந்தியன் கோஸ்டல் கார்டும். அவர்களிடமிருந்து 650 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. ஹெராயின், மெத்தாபெட்டமைன் என்று சொல்லப்படுகிற உயர் ரக போதைப் பொருள் ஆகியவை கைப்பற்றப்பட்டது. இவற்றின் எடை சுமார் 100 கிலோ தான். இந்த 100 கிலோவிற்கு இது சுமார் 650 கோடி ரூபாய் மதிப்புமிக்க ஒரு போதைப் பொருள். இதை வெளிநாட்டுக்கு கடத்திவிட்டால் இன்னும் இதன் மதிப்பு அதிகரிக்கும் என்று கூறுகிறார்கள் என்சிபி அதிகாரிகள். சுமார் 100 கிலோ ஹெராயினும் மெத்தாபெட்டமைனும் 650 கோடி என்றால் இவர்கள் எத்தனை கோடிக்கு போதைப் பொருளை கடத்தி வந்து கொண்டிருப்பார்கள் பல முறை. ஆனால் இந்த முறை இவர்கள் சிக்கிவிட்டார்கள். இந்த 14 பேரும், பாகிஸ்தானியர்கள் 14 பேரும் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என்சிபி, அதாவது போதைப் பொருள் தடுப்பு குழு. இதே போன்று நார்கோட்டிக் கண்ட்ரோல் பீரோவும் குஜராத் போலீஸும் ராஜஸ்தான் போலீஸும் இணைந்து தேடுதல் வேட்டையை நடத்தின. குஜராத்திலும் ராஜஸ்தானிலும் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலும் இவர்கள் தேடுதல் வேட்டையை நடத்தினார்கள். போதைப் பொருளுக்கு எதிரான இந்த தேடுதல் வேட்டையில் ராஜஸ்தான் பகுதியில் 4 பேரை கைது செய்தது என்சிபி போலீஸ். இந்த 4 பேரும் பல இடங்களில் குடோன் அமைத்து இந்த போதைப் பொருள் தயாரிக்கும் தொழிற்சாலையை நடத்தி வந்தார்கள். இந்த தொழிற்சாலைகளில் ஹெராயினும் மெத்தாபெட்டமைனும் சூடோபெட்ரோன் என்கிற போதைப் பொருட்களை கலந்து ஒரு வீரியமிக்க போதைப் பொருளை தயாரித்து அந்த வீரியமிக்க போதைப் பொருளை வெளிநாடுகளுக்கு கடத்தி வந்திருக்கிறார்கள். அதோடு இல்லாமல் இந்த வீரியமிக்க போதைப் பொருளை இந்தியாவிலும் இவர்கள் பல இடங்களில் விற்பனை செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட குடோன்களையும் தொழிற்சாலைகளையும் கண்டுபிடித்து அதற்கு சீல் வைத்து அவர் அங்குள்ள பொருட்களை பறிமுதல் செய்திருக்கிறது என்சிபி போலீஸ். அதோடு இல்லாமல் அங்கே இருந்த முக்கியமான 4 பேரை கைது செய்திருக்கிறது என்சிபி போலீஸ். இப்படி உயர் ரக போதைப் பொருள் உருவாக்கும் தொழிற்சாலைகள் மூலம் சுமார் 350 கோடி ரூபாய் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தம் 1000 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருளை கைப்பற்றி இருக்கிறது என்சிபி போலீஸ். இதற்கு உதவியாக குஜராத் போலீஸும் ராஜஸ்தான் போலீஸும் இந்தியன் கோஸ்டல் கார்டும் உதவி இருக்கிறது. 18 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதில் 14 பேர் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள். இந்த பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் மீது தனியாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என்சிபி போலீஸ். அதாவது தொழிற்சாலைகள் அமைத்து வீரியமிக்க போதைப் பொருளை உற்பத்தி செய்த 4 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து அவர்கள் மீதும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கையை எடுத்து வருகிறது என்சிபி போலீஸ். இப்படி 1000 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருளை கைப்பற்றி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது நார்கோட்டிக் கண்ட்ரோல் பீரோ. இப்படி 1000 கோடி ரூபாய் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருப்பது இந்தியாவில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. அதோடு இல்லாமல் ஏற்கனவே தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஜாபர் சாதிக் என்கிற போதைப் பொருள் கடத்தல் மன்னனையும் கைது செய்திருக்கிறது என்சிபி போலீஸ். இவன் இப்போது திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறான். இந்த ஜாபர் சாதிக் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என்சிபி போலீஸ். இந்தியாவில் போதைப் பொருள் தடுப்பின் வேகம் அதிகரித்திருக்கிறது. தமிழ்நாட்டிலும் இதுபோன்று போதைப் பொருளுக்கு எதிராக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செய்யுங்கள்.
சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அதை தொடர்ந்து வருகிற ஆல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.